ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாக் பேண்டில் இருக்கிற சஸ்டெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சஸ்டெயின் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ப்ளே பண்ணுற கீயோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ நான் சஸ்டெயின் ஆனில் இருக்கிறதுக்கும் ஆனில் இல்லாததுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போது சஸ்டெயின் ஆஃபில் இருந்தது. இதுவே நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே டிஃப்ரென்ஸ் கேளுங்க. அதோட எஃபெக்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பியானோ, கீபோர்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்க்கெலாம் நம்ம மேலே இருக்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சஸ்டெயின் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஹார்மோனிக்கா, வயலின், ஃப்ளூட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் நம்மளால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எப்படி சஸ்டெயின் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது இங்கே இருக்க ஹார்மோனிக்கா அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சஸ்டெயின் இல்லாமல் இதை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்கும். ஒரு நோட்டுக்கும் அடுத்த நோட்டுக்குமான டிரான்சிஷன் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. அதே சமயம் இங்கே இருக்கிற இந்த சஸ்டெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு நோட்டோட இன்னொரு நோட் ஓவர்லேப் ஆகி கேட்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்கும். இதுக்கு இங்கே இருக்கிற இந்த சஸ்டெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் சஸ்டெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்டெயினை நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக அது 85ல் இருக்கும். அதை நம்ம 90ல் வச்சுக்கலாம். 90 to 95 வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ அகைன் சஸ்டெயினை ஆஃப் அண்ட் ஆன் ரெண்டுலேயுமே வச்சு அது சவுண்டு எப்படி டிஃபர் ஆகுது ரெண்டுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஃபில் வச்சு வாசிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ சஸ்டெயின் ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த அடுத்தடுத்த நோட்டுக்கு இடையில் இந்த டிரான்சிஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய சாங்ஸோட பியானோ நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் வேறு ஏதாவது சாங்ஸோட பியானோ நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.